இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் ஆ. சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்க போகிறோம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் வர்றதுக்கான காரணம் என்ன, அதுதான். எப்போ துன்பம் வரும் ஒருவனுக்கு, அதான் இந்த இதில் சொல்லியிருக்காரு. மிகினும் குறையினும் துன்பம் வரும். அளவு அதிகமானாலும் அளவு குறைந்தாலும் துன்பம் நமக்கு உண்டாகும். துன்பம் உடலுக்கும் உண்டாகலாம், மனத்துக்கும் உண்டாகலாம் அப்படின்னு தெரிஞ்சிங்க. இப்போ எது மிகுந்தா எது குறைஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உணவு மிகுந்தாலும் சரி, உணவு குறைந்தாலும் சரி. இரண்டாவது உறக்கம் மிகுந்தாலும் உறக்கம் குறைந்தாலும் சரி. மூன்றாவது செயல் நம்ம தகுதிக்கு ஏற்றவாறு அதிகமானாலும் சரி, இல்லை குறைந்தாலும் சரி, நமக்கு நோய் உண்டாகும். நோய் உடலுக்கும் மனத்திற்கும் உண்டாகும். நோய் உண்டாகாமல் இருக்க அனைத்தும் மிகாமல் குறையாமல் பார்த்துக்கொள்வோம், அதிகமாகாமலும் குறையாமலும் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். இந்த வலி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். ஸோ காற்று அளவு சரியாக இருக்கணும், காற்றோட அளவு சரியாக இருக்கணும். ரெண்டாவது நீரோட அளவு உடலில் சரியாக இருக்கணும். மூன்றாவது நெருப்போட அளவு சரியாக இருக்கணும். இந்த காற்று, நீர், நெருப்பு அளவு சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எதையுமே மிகாமலையும் குறையாமலும் பார்த்துக்கணும். உணவையும் உறக்கத்தையும் செயலையும் மிகாமலும் குறையாமலும் பார்த்துக்கும்போது காற்று, நீர், நெருப்பு இந்த மூணுத்தோட அளவும் சமநிலையில் இருக்கும். சமநிலை இருந்தால் உடலுக்கும் மனசுக்கும் எந்தவித துன்பமும் இல்லை அப்படின்றார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, சமநிலை வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தேவை. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.